ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியங்கள் வழங்கும் நித்திய கன்மலை வெளிச்சம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையிலே நித்திய கன்மலை வெளிச்சம் என்ற வார்த்தையின் மூலமாக தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆசீர்வாத கன்மலை ஐக்கிய ஊழியத்தின் சார்பாக இந்த நித்திய கன்மலை வெளிச்சத்தின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வேதாகமத்திலே சொல்லப்பட்ட அந்த நித்திய வெளிச்சத்திற்காக பரலோகம் கண்டெடுத்த அநேக பரிசுத்தவான்களை குறித்து அவருடைய வாழ்க்கையில் எப்படி தேவனுக்கு அவர்கள் மேலே அவருடைய வெளிச்சம் பட்டு அவர்கள் எப்படி இந்த பூமியிலே பிரகாசித்தார்கள், எப்படி ஜனங்களுக்கு அவர்கள் வெளிச்சமாக இருந்து வழிநடத்தினார்கள் என்பதை நாம் அறிந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாத்திரத்தை குறித்து நாம் அந்த நித்திய கன்மலை வெளிச்சத்தின் மூலமாக அறிந்து வருகிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் அவதரித்து இந்த டிசம்பர் மாதத்தில் உலகம் முழுவதிலும் எங்கும் ஆண்டவர் ஒரு நட்சத்திரமாய் வெளிச்சமாய் இருளில் இருக்கிற இருளில் இருக்கிற அநேக ஜனங்கள் அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கட்டுகளிலிருந்து, இன்னும் பலவிதமான வியாதியிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, வாழ்க்கை முடிந்து போனதோ என்று நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து அந்த இயேசு என்ற உன்னதமான கிறிஸ்து என்ற நாமத்தை அறிந்து அவர் முகத்தை பார்க்கிற பொழுது அவர்கள் இருளான காரியங்கள் விலகி அவர் வெளிச்சம் அவர்கள் மேல் உதிக்கிற பொழுது அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக கர்த்தரால் ஆக்கப்படுகிறார்கள். அதுதான் ரட்சிப்பு என்பது நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதன் தன் பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, அவருடைய தயவினாலே அவர்கள் ரட்சிப்பை பெறுகிறார்கள், பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள். தேவன் அவர்களுக்கு அது அடையாளமாக தன் ரட்சிப்பை அவர்களுக்கு உடுத்து வைக்கிறார். பிரியமானவர்களே, இதில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாரத்திலும் ஒவ்வொரு தாசர்களும் ஒவ்வொரு வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இப்படி பாவ இருளிலிருந்து கர்த்தருடைய தயவினால, கிருபையினாலே வெளிச்சத்தை பெற்று அதிலே நடந்து பிடித்து கொண்ட பாதையிலே நடந்த பொழுது அவர்கள் தேவனுக்கு சாட்சியாய் மாறுகிறதையும் தேவனுடைய வெளிச்சம் அவர்கள் மேலே பிரகாசிப்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் மரியாளை குறித்து சொல்லுகிற பொழுது தேவ தூதன் தோன்றி கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்லி அந்த வாழ்த்துதலை பார்க்கிறோம். அந்த அறையிலே அந்த தேவ தூதன் ஒரு வெளிச்சம் உதிக்கிற பொழுது மரியாளுக்குள்ளே ஒரு ஆச்சரியமும் ஒரு சந்தோஷமும் ஒரு நடுக்கமும் பயமும் இருந்தாலும் அந்த வெளிச்சத்தை அவளால் பார்க்க முடியவில்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பாவ இருள், நமக்குள்ளே இருக்கிற அநேக பாவ இருள் தான் கர்த்தருக்கும் நமக்கும் நடுவாக ஒரு சுவராய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கன்னர் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் பாருங்கள், சங்கீதக்காரன் இந்த நாட்களிலே சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நாம் பார்க்கிற பொழுது சங்கீதம் 27 சொல்லப்படுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பாருங்கள், கர்த்தருடைய வெளிச்சம் இருந்தால் நீங்கள் தைரியமாய் பிரசங்கிக்க முடியும். கர்த்தருடைய வெளிச்சம், அதாவது வெளிச்சம்னா இந்த லைட்டு வெளிச்சம் கிடையாது, இல்லை உலகத்தில் இருக்கிற ஆண்டவருடைய சிருஷ்டிப்பாக சூரியன், சந்திரன், நட்சத்திரம் அந்த வெளிச்சம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையே நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது, நம்முடைய கால்களுக்கு தீபமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய பாதையை செவ்வை பண்ணுகிறது, நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற பொழுது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீராக. அல்லேலூயா. ஆமாம், இந்த நாட்களில் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவர் 7 பொன்குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிற தேவனுடைய முக வெளிச்சம் நம் மேலே பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சமூகத்திலே நாம் இருக்க பழக வேண்டும், அவரை தரிசிக்க பழக வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க பழக வேண்டும். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 27ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில், கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஆமேன். ஆமாம், நம்ம உலகத்தில்
ஊட்டி, கொடைக்கானல், இன்னும் வெளிநாடுகள், இன்னும் பலவிதமான உலகம் முழுவதும் இருக்கிற பிரசித்தி பெற்ற பல தேசங்களில் போய் சுற்றி பார்த்து, நம் உலகம் முழுவதையும் போய் மனரம்யாய் பார்த்து, பல இயற்கை சூழ்நிலைகளை, கர்த்தருடைய படைப்புகளை, சிருஷ்டிப்புகளை பார்த்து சந்தோஷப்படுவோம். அநேகர்கள் உலகத்தில் பலவிதமான பல தேசங்களுக்கு போய் அங்கே தங்கி அந்த நாட்டுடைய குடியுரிமை பெற்று எப்பொழுதும் அந்த சூழ்நிலை இருக்க விரும்புவார்கள். ஆனால் நீங்களும் நானும் எங்கே இருந்தாலும் நாம் முதலாவது விரும்புகிறது கர்த்தருடைய சமூகத்தை விரும்ப வேண்டும். அதுதான் வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் விரும்புகிற இந்த உலகத்துக்காக, உங்கள் சரீரத்துக்காக, உங்களுடைய இந்த உலகத்தின் தேவைக்காக, உங்களுடைய இன்னும் எதிர்கால திட்டத்துக்காக நீங்கள் எதிலெல்லாம் ஏக்கத்தோடு இருக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுத்து நிறைவேற்றுவார். பாருங்க, இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற போது உலகத்தில் 100 ஆண்டு வாழ்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற 1 மணி நேரம் எவ்வளவு மேலானது, இன்பமானது என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா உலகத்தில் இருக்கிற வெளிச்சம், உலக மனிதர்களால் ஏற்படுத்துகிற வெளிச்சம், பாருங்கள் இன்றைக்கு கூட நிறைய திரைப்படங்கள்லாம் எடுக்கிறாங்க, அதுலேயும் வெளிச்சத்தின் லைட் போட்டு நிறைய செட்டிங்லாம் போட்டு அது ஒரு நாடகமாய் வெளித்தோற்றத்திலே ஒரு சிரிக்கிறது போன்று, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது போன்று இருக்கும். ஆனால் உள்ளான மகிழ்ச்சி இருக்காது. அது ஒரு சிற்றின்பம், பேரின்பம் தான். அதை பார்க்கிற ஏராளமானோர் தானும் அப்படி மாற வேண்டும், அப்படிப்பட்ட இடத்துக்கு வர வேண்டும், அவரை போன்று கற்பனை செய்து கொண்டு இந்த உலக மாயத் தோற்றத்திலே பிடிபட்டு இருளிலே போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையோ, தேவனை அறியாதவர்களோ, தேவனை அறிந்து கொண்டு இவதான் இரட்சகர், இயேசு கிறிஸ்துவால தான் நமக்கு விடுதலை, இயேசு கிறிஸ்துவிட்ட போனாதான் நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி யாரெல்லாம் அவரை நம்பி வருகிறார்களோ, அவருடைய வெளிச்சத்துக்காக, அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார்களோ, அவருடைய முக வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். அப்படித்தான் மோசே கன்மலையில் போகிற பொழுது, சீனாய் கொடுமுடியில் இருக்கிற பொழுது 40 நாள் இரவும் பகல் விழுந்து கிடந்த மோசே அவருடைய முக வெளிச்சத்தை பார்த்தவர், அவருடைய சமூகத்தை தரிசித்தவர். அந்த கன்மலையிலிருந்து இறங்கி வருகிற பொழுது ஜனங்கள் அவருடைய முகத்தை பார்க்க பயப்படுகிறார்கள். மோசே அவருடைய முகத்தை மூடிக்கொள் என்று சொல்லுகிறதாய் நாம் வாசிக்கிறோம். அப்படியாக ஒரு உலக வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் தேவனுடைய வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசத்தை காண முடியும். ஆண்டவர் தான் தெளிவாய் சொல்லுகிறார், உலகத்துக்குரியவர்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரிய வித்தியாசத்தை நான் இந்த கடைசி நாட்களிலே காண்பிப்பேன். எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காண்பேன். நான் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல, ஆதலால் நீங்களும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்போ இந்த சங்கீதக்காரன் நாடுவது போல நாம் ஒன்றையே கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டான், அதையே நாடுவேன், அந்த மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்திலிருந்து ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறான். பாருங்க, இந்த சங்கீதக்காரன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்த பொழுதும் நித்தமும் தேவ சமூகத்திலே எக்காலத்திலும் நான் கர்த்தரை சோத்தரிப்பேன், அவருடைய துதி என் வாயில் இருக்கும், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அப்போ தேவன் தான், தேவனுடைய வார்த்தை தான் என் பலன், என் பலன் அல்ல. ஏன்னா தாவீது நாட்களில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள், தாவீதை போல தேசங்களை சுதந்தரித்தவன் யுத்தம் நடந்தது பார்த்திருக்க முடியாது. போன இடமெல்லாம் வெற்றி பெற்றான். ஏன்? தேவனிடத்திலே கேட்டு கேட்டு செயல்பட்டவன். அதனால்தான் ஆண்டவர் அந்த எருசலேமை பிடித்த தாவீதை குறித்து சந்தோஷப்படும் பொழுது என்னுடைய தாசன், என்னுடைய தாசன், என்னுடைய தாசன் சொல்லி சொல்லுவார். அப்போ தாவீது மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு விருப்பம். ஏனென்று சொல்லான், இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். அநேகர் தனக்கு தேவையானதை பற்றி கேட்பார்கள், தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையானதை பற்றி கேட்பார்கள், தனக்கு சுயமானதை குறித்து பேசுவார்கள். ஆனால் இந்த தாவீதோ தேவனை குறித்து, தேவன் தந்த ஆத்துமாவை குறித்து, வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து, ஆத்துமாவை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, நீதியை குறித்து, தேவனுக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்குமோ அதையே நாடுகிறான், அதையே தேடுகிறான், அதை குறித்தே பேசுகிறான், அதை குறித்தே சிந்திக்கிறான். தன்னுடைய துன்பப்பட்ட வேளையிலும், உபத்திரமான வேளையிலும், போராட்டத்தின் வேளையிலும் தாவீது கர்த்தரையே நம்பிக்கையாக வைத்திருக்கிறான். அந்த நம்பிக்கை தான் அவனுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை தான் அவனை தேற்றுகிறது.
அவருடைய கரங்கள் தான் அவனை நடத்துகிறது. அவருடைய வார்த்தை தான் தாவீதை உடைத்து உருவாக்குகிறது. அதனால்தான் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று சொல்லி ஆடி பாடி துதித்து மகிழ்கிறார்கள். ஏனென்று சொன்னால் தாவீதின் மேலே தேவன் கிருபையாய் இறங்குகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்குள்ளே தேவனுடைய வெளிச்சம் இருந்தால் தேவன் எட்டாத உயரமான இடங்களிலே கொண்டு போய் வைக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் இந்த 27வது சங்கீதத்தில் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியானை விலகி போடாதேயும். நீர் எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும் என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் முகத்தையே தேடுங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யார் முகத்தை தேடுகிறீர்கள்? நீங்கள் எதை தேடுகிறீர்களோ, எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சினிமா, இல்லை ஒரு வலைதளங்கள், இன்ஸ்டாகிராம், யூடியூபு, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துடைய சிற்றின்பங்கள், பேரின்பங்கள், பணம், உலகத்தினுடைய மனிதனுடைய முகங்கள், இல்லை உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே நீங்கள் தேடிக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் அதுதான் உங்கள் இருதயத்தில் இருக்கும். ஏன்னா இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயம், உங்களுடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த தாவீதுடைய இருதயத்தில் தேவன் இருந்தார். சாதாரணமாக இல்லை, வார்த்தையாய் இருந்தார், ஜீவனாய் இருந்தார், ஒளியாய் இருந்தார், வெளிச்சமாய் இருந்தார். அதனால்தான் தாவீது வர 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 விருத்தி அடைந்தான். அவன் போய் எங்கெல்லாம் யுத்தம் பண்ணினானும் ஆண்டவரிடத்தில் கேட்டு போன இடத்துல அவன் அதிகமாய் 90% அதிகமாக அவன் வெற்றி பெற்றதுதான் உண்டு. தோல்வி என்பதே தாவீதுக்கு சொற்பமாய் இருந்தது. பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமே, பாருங்க, தாவீதின் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து திரிந்தவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு தேவன் ராஜாவாக்குவார் என்று சொன்னால் உங்களையும் என்னையும் அதற்கு மேலாக நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த தாவீதின் நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படவில்லை. தாவீது கூட தன்னை அடிமை என்று சொல்லுகிறான், கர்த்தாவே என்று சொல்லுகிறான், தேவனே என்று சொல்லுகிறான், முற்பிதாக்களை சொல்லுகிறார். ஆனாலும் பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் இந்த கடைசி காலத்தில், அவருடைய வருகைக்கு சமீபமாயிருக்கிற காலத்தில் அடிமைத்தனத்தின் ஆவியை கூடாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப தாவீதை காட்டிலும் ஆண்டவர் இன்னும் நமக்கு கிருபையாய் இறங்கியிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணங்களை கை கொள்வதற்கே ஒரு நாள் சரியாக போயிடும். 500க்கும் அதிகமான நியாயப்பிரமாணங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் அவர்கள் கை கொள்ள வேண்டும். அதையெல்லாம் ஒன்று குறையாமல் அவர்கள் கை கொள்கிற பொழுதுதான் அவர்கள் கர்த்தாதி கர்த்தரை, தேவாதி தேவனுடைய சமூகத்திலே நாட முடியும். ஆனால் பாருங்க, உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் 2 பிரதான கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் நம்மேல எவ்வளவு கிருபையாய் இருந்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார், மரித்து இருக்கிறார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். இப்பொழுது நம்ம இந்த பூமியிலே வைத்து கொஞ்ச காலம் அவர் எதற்காக இந்த பூமியிலே வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார், எதற்காக திரும்ப நம்மை அழைத்து போகிறார் என்று நாம் அந்த வெளிச்சத்தை குறித்து யோவான் சானகன் வனாந்தரத்தில் எழுந்து சாட்சி கொடுத்தது போல, இந்த தாவீது சங்கீதக்காரன் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுத்தது போல, இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு பாத்திரங்களும் தேவனை குறித்து சாட்சி சொன்னது போல, நீங்களும் நானும் சாட்சி கொடுப்பது மாத்திரமல்ல, சாட்சியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. அதனால பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே என் முகத்தை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப ஒன்றையே தேடுகிறான், அதையே ஆராய்ச்சி செய்கிறான், அதிலே பல பல காரியங்களை கற்றுக்கொண்டு அந்த வழியிலே நடக்கிறான். அதனால தாவீது வர 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 விருத்தி அடைகிறான். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒன்றை தேடுகிறோமா? இன்னும் 4 பாருங்க. ஒரு மனிதன், ஒரு கொக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு ஏரி பகுதியில், குளத்து பகுதியில் ஒரு மீன் வர காத்திருக்குன்னா அது ஒத்த காலில் அப்படியே நின்றுட்டே இருக்கும். அப்போ அந்த மீன் அது சரியான பகுதிக்கு வருகிற பொழுது கரெக்டாக அந்த நேரத்தில் ஒத்த காலில் நிற்கும் கொக்கு. அப்போ சரியாக வர நேரத்தில் அது கரெக்டாக கொத்தி எடுத்து போகும். அதுக்கு நடுவில் அது பின்பக்கத்தில் மற்ற இடத்துல வேறு எது வந்தாலும் அதை பார்க்காதே, அதுக்கு தெரியும். அப்போ நாம் ஒன்றையே தேட வேண்டும், அதைத்தான் ஆராய்ச்சி பண்ண வேண்டும். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும்,
கர்த்தருடைய விசுவாசிகளாக இருக்கட்டும், இன்னும் உலக மக்களாக இருக்கட்டும், என்னால் 4 காரியம் செய்ய முடியும் ஒரே நேரத்தில். நான் அதை தேடுவேன், இதை தேடுவேன், எதையும் பார்ப்பேன். கடைசியில் எதையுமே விட்டுட்டு நிர்கதியாய் தெருக்கோடியில் தான் நிற்கணும். ஒன்றையே நாடணும். தாவீது சொன்னது போல ஒன்றையே நாடணும். அந்த ஒன்று யாரு? ஆண்டவருடைய சமூகம். ஒருவரையே தேடணும். அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இரட்சகராகிய கிறிஸ்து இயேசு, பிதாவாகிய தேவனுடைய குமாரனுடைய வார்த்தையை, பரிசுத்தாவுடைய வழிநடத்தலை, அவருடைய சமூகத்தின் ஒன்றையே முதலாவது நாம் தேட வேண்டும். அப்படி தேடுகிற பொழுது அந்த சமூகம் நம்மை நேர்த்தியாய் வழிநடத்தும். அதனால தான் சங்கீதக்காரன் இவ்வளவு காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில், ராஜ்யத்தில் வெற்றி பெற முடிகிறது, அநேக பகுதிகளை சுதந்திரிக்க முடிகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தார், என்னை எதற்காக ரட்சித்தார், எதற்காக அபிஷேகித்தார், எதற்காக இன்னும் ஜீவனோடு வைத்திருக்கிறார், எதற்காக இந்த பட்டணத்திலே வைத்திருக்கிறார், என் மேலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் நிலைத்து நின்று அந்த வழியிலே நாம் இந்த தேசத்தை, பட்டணத்தை, நமக்கு வைத்த அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பொழுது, நம்முடைய சுயசித்தம் அல்ல, அவர் எப்படி தாவீதோடு பேசினாரோ, தாவீது எப்படி அவருடைய சமூகத்தையே நாடி நாடி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரோ, அதே மாதிரி எதிரிகளை எல்லா தேசத்தையும் சுதந்தரித்தாரோ, அதே மாதிரி நமக்கு வைத்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிக்க முடியும். நமக்கு முன்பாக இருக்கிற பட்டணங்களை சுதந்தரிக்க முடியும். நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஜாதிகளை சுதந்தரிக்க முடியும். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தாவீதை போல நீங்களும் அவருடைய சமூகத்தை நாடி கர்த்தர் உங்கள் மேலே வைத்த சித்தத்தை, திட்டத்தை அறிந்து அதன்படி நீங்கள் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அவருடைய முகத்தை தேடுவது மாத்திரம் அல்லாமல் அவருடைய ஆலோசனை கர்த்தராயிருக்கிறார். அப்போ அவருடைய ஆலோசனையின்படி நடக்கிற பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் ரட்சிப்பையும் காண்பிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அதனால் இந்த நாட்களிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் யாவரும் அவருடைய முகத்தை தேடி அவருடைய வழியிலே நாடுகிற பொழுது, நீர் உமது முகத்தை உம்முடைய ஊழியக்காரன் மேல் பிரகாசிக்க பண்ணி உம்முடைய கிருபையினாலே என்னை ரட்சியும் என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 31:16 சொல்லுகிறது. அப்போ அவருடைய முகத்தை ஊழியக்காரன் மேலே பிரகாசிக்க பண்ணுவாராம். எப்படி மோசேயின் மேலே அவருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினாரோ, எப்படி தாவீதின் மேலே ஆண்டவர் அவரோடு பேசுகிற ஒரு அனுபவத்தை கொடுத்து எல்லாவற்றிலும் தேவனை கேட்டு கேட்டு தேவனுடைய ஆலோசனைப்படி நடந்த பொழுது அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வைத்தது போல, இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை நாட்டின பட்டணத்தில், வைத்த ஊழியத்தில், வைத்த குடும்பத்தில், ஒருவேளை உங்களை வைத்திருக்கிற வேலை ஸ்தலத்தில், இல்லை தொழில் ஸ்தலத்தில், இல்லை வீடுகளில் கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். உங்களை பார்க்கிறவர்கள் கர்த்தரை பார்ப்பார்கள். ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தருக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். உங்களை பார்க்கிறவர்கள் உலகத்தை அல்ல, கர்த்தரை பார்க்க வேண்டும். அதுதான் பாருங்க, இந்த உலகத்தினுடைய வெளிச்சம் மாயையானது. ஆனால் தேவனுடைய வெளிச்சம் நமக்கு நித்தியமானது, நிரந்தரமானது, நம்மை வழிநடத்துகிறது, நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுக்கிறதா இருக்கிறது. அதனால்தான் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாயிருக்கட்டும் என்று சொல்லி சங்கீத புஸ்தகம் 31:17 சொல்லுகிறது. அப்போ அவர் முகத்தை பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் முகத்தை நோக்கி பார்க்கிறவர்கள், ஏன்னா அவரை தரிசிப்பார்கள். தேவனுடைய முகத்தை பார்க்கிறவர்கள், முகத்தை தேடுகிறவர்கள் அவர்கள் கண்டடைவார்கள். தேவனை தரிசிக்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுப்பார். அப்போ நாம் யாரோடு அதிகமாய் இருக்க வேண்டும்? தேவனோடு அதிகமாய் அவருடைய வழியிலே நடத்தப்பட்டு அவருக்கு நாம் உண்மை முற்றமாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்தது போல அவருடைய முகத்தை தேடுங்கள். உலகத்தினுடைய மனிதனுடைய முகத்தை அல்ல, மற்றவருடைய முகத்தை அல்ல. இந்த உலகத்தில் மற்ற சிற்றினும் பேரின்பத்தின் மேலே தேடி உங்களுடைய இருதயத்தை இளைக்க பண்ணாதிருங்கள். ஏன்னா அந்த உலகத்தில் தேடுகிறது நமக்கு கிடைக்காத பொழுது நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். அநேக நேரத்தில் வெறுப்படைந்து விடுகிறோம். அநேக நேரத்தில் நம்முடைய முகநாடி வேறுபடுகிறது. ஒன்று கிடைக்கவில்லை என்ற பொழுது தடுமாறுகிறோம். ஆனால்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த நாட்களிலே பாருங்கள், பட்டணம் உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே நாம் மோசேயை குறித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் அந்த மோசேயை அழைத்து வந்ததை பார்க்கிறோம்.
யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனத்துக்கு போக இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்றான். 12 அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின்பு நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். இந்த மோசேயை குறித்து பார்க்கிற பொழுது கடந்த நாட்களிலே இந்த மோசே ஆண்டவர் முட்செடியிலே தரிசனமாகிற பொழுது அவரை அந்த எரிகிற அக்னி ஜுவாலையாக எரிகிற ஆண்டவர் பாருங்க, அந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறதை கடந்த நாட்களிலே பார்த்தோம். அப்படி பார்க்கிற பொழுது நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் வெந்து சாம்பலாக சுட்டி எரிக்கப்படாமல் நாம் கர்த்தர் நம்மோடு இடைபட முடியாது. ஏனென்று சொன்னால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இவன் உற்று பார்க்கிறான், அது வெந்து போகவில்லை. திரும்ப ஒரு அடி எடுத்து முன்னே வைத்து நான் இன்னும் கிட்டி சேர்வேன், உற்று பார்ப்பேன் என்று பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, மோசே நீ கிட்டி சேராயாக, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று சொல்லுகிறார். உன் பாதரட்சையை கழற்றி போடு என்று சொன்ன பொழுது எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், பாதரட்சை ஆயத்தம் என்ற பாதரட்சை. கடந்த நாட்களிலே அந்த எகிப்திலே அவன் கற்றுக்கொண்ட பல பாடங்கள், அங்கே வாக்கிலே வல்லவனாய் இருந்தவன் அந்த திறமையோடு, அந்த தாளந்தோடு, அந்த வல்லமையோடு, அங்கே அவன் பலவிதமான கற்றுக்கொண்ட காரியங்களுடைய ஆயத்தத்தை வைத்து தேவனை சந்திக்க முடியாது. இன்றைக்கு உலகத்தில் நம்ம எவ்வளோ கல்வி கற்றிருக்கலாம், இந்த உலகத்தில் எவ்வளவோ நாம் வசதி படைத்திருக்கலாம், இந்த உலகத்தில் நமக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், இந்த உலகத்தில் நமக்கு அநேக டேலண்ட்டுகள் இருக்கலாம். அதை வைத்தெல்லாம் கர்த்தரை நாம் சொல்லுகிற காரியத்தை நிறைவேற்றிவிட முடியாது. அதே மோசே தான் இந்த இடத்துல சொல்லுகிற பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டவர், கொடுமைப்படுத்தப்பட்டு அவர்களை அடிமைப்படுத்தி ஆலோட்டிகளை நிமித்தவர்கள் கூக்குரலை கேட்ட ஆண்டவர் இறங்கி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த அடிமைத்தனத்தில் விடுதலையாக்கும்படியாக தான் ஒரு இரட்சகனை ஏற்படுத்துகிறார். அந்த இரட்சகனாகத்தான் இந்த மோசேயை ஆண்டவர் நியமிக்கிறார். பாருங்க, அந்த எகிப்திலிருந்து கானானுக்கு அந்த ஜனங்களை கொண்டு வர இந்த மோசேயின் மேலே தேவனுடைய முகவெளிச்சம் படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, அந்த மோசே அங்கே அவனை குறித்து சொல்லுகிற பொழுது வாக்கிலே வல்லவன், அவனை போல ஒரு திறமசாலி, அவனை போல ஒரு ஆசீர்வாதம் பெற்றவன், அவனை போல அந்த எகிப்துக்கு உயர்ந்த இடத்தில் இருந்தவன் ஒருவன் இல்லை என்று சொல்லுகிறது போல இருக்கிறது. ஆனால் தேவனிடத்திலே வந்து அவன் பார்க்கிற பொழுது, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனுக்கு போகும் இஸ்ரவேல் புத்திரை எகிப்து அழைத்து வரும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். இதே மோசேக்கு அங்கே அப்படி பெயர், உலகத்தில் எகிப்தில் இப்படிப்பட்ட பேர். ஆனால் தேவ சமூகத்தில் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்ன போய் அனுப்புறீங்களே, நான் அனுப்புனா நான் அப்படி போய் சொன்னால் அவங்க கேட்பாங்களா என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் உங்களுடைய பிதாக்களையும் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் இடத்தில் கேட்டால் அவர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியங்களை பேசிக்கொண்டு வருகிற பொழுது யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசுடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார். அப்படி சொல்லு என்று சொல்லுகிறார். அதற்கு அவர்கள் உனக்கு வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேல் மூப்பரும் எகிப்து ராஜாவிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுது நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இந்த மோசே சொல்லுகிறான், நான் போய் சொன்னால் அவங்க கேட்பாங்களா? ஆண்டவர் தான் அவங்ககிட்ட பேசினார் என்று சொல்லி நாங்கள் எப்படி நம்புறது? பார்வோன் எப்படி நம்புவான் அப்படின்னு சொல்லி மோசேக்கு ஒரு பயம். உலகத்துக்கிட்ட இன்றைக்கி நிறைய பேர் எப்படி ஒன்றாலும் பேசிடலாம். இன்றைக்கி பாருங்கள், திரைப்படங்களிலே, பல நாடகங்களிலே, உலக மேடைகளிலே அரசியல்வாதிகளை பாருங்கள், அடுக்குமொழியில் பேசுவார்கள், பல மணி நேரம் பேசுவார்கள். உலகத்தில் யாரும் உலகத்தின் அதிபதியிடத்தின் வார்த்தைகளை பேசிவிடலாம். ஆனால் உங்களுக்கு எனக்கு முன்பாக நிற்கிறவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரவர், அவரிடத்தில் நம்ம அப்படி பேச முடியாது.
அவரை பார்த்தாலே நம்முடைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். மோசே அதனால தான் சொல்றான், நான் மந்தனாவு திக்குவாய் ஆண்டவரே, என்ன போய் அனுப்புறேன்றீங்களே. என்ன திரும்ப திரும்ப அவனுக்கு தெரியுது, என்ன வேற யாரையாவது அனுப்பும், நீங்க செய்யுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப ஆண்டவர் மோசேக்கு அழைப்பு கொடுக்கிறார். என்ன பரலோகம் மோசேயை முன்குறித்து இருக்கிறது பாருங்க. அந்த அழைப்பை மோசே என்ன பண்றார், தட்டி தட்டி விடுறார், அல்லு தட்டிக்கிட்டே இருக்கிறார், சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். தன்னுடைய சரீரத்தை குறித்து சொல்றார், நாக்கை குறித்து சொல்லுகிறார், என்ன நம்ப மாட்டாங்கன்னு சொல்றார், நான் எம்மாத்திர ஆண்டவரேன்னு சொல்றார். அப்ப இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்க பார்வையில் நீங்கள் அற்பமானவர்கள் தான், தேவனுடைய பார்வையில் நீங்கள் அசாத்தியமானவர்கள். இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா உங்களை குறித்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். எப்படி போய் சுவிசேஷம் சொல்றது, எப்படி போட்டு ஆண்டவருடைய நாமத்தை சொல்றது, போய் ஒரு பஜாரில் இல்லை நம்ம வேலை செய்கிற இடத்துல, ஏன் நம்ம சொந்த குடும்பத்திலே நமக்கு சொல்ல முடியாது. ஐயோ என்ன நினைப்பாங்க, நம்மளை கேலி பண்ணுவாங்களா, கிண்டல் பண்ணுவாங்களா, நீ எப்போ பார்த்தாலும் அல்லேலூயா பைத்தியம், நீ எதையாவது வளரிட்டு தான் இருப்பேன்னு சொல்லி நம்மளை வேதனைப்படுத்துவாங்களா, நம்ம சொன்னால் கேட்பாங்களான்று இன்றைக்கு உங்களுக்கு அநேக பயம் இந்த மோசேக்கு இருந்தது மாதிரி இருக்கிறது. நீங்கள் போனால் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள் மாம்சத்திலிருந்து, உங்கள் சரீரத்திலிருந்து, உங்களுடைய சுயத்திலிருந்து பேசினால் உங்களை பார்க்கிறவர்களும் குறைவானவர்கள், சொல்லுகிற நீங்களும் நானும் குறைவானவர்கள் தான். ஆனால் இங்கு ஆண்டவர் மோசே அவரே அழைக்கிறார். அவர் அழைக்கிறதுனால ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் தானாக இந்த ஊழியத்துக்கு ஒருவனும் ஏற்படுத்த முடியாது என்று சொல்லுகிறார். ஆனால் அழைப்பு முதலாவது மோசேக்கு தான். இவன் அல்லு தட்டி 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 விட்டதுனால தான் உன்னுடைய சகோதரனாகிய ஆரோன் நல்லா பேசுவானே, நல்ல வார்த்தையில எதா இருப்பானே, அவனை நீ அழைத்து வா, உனக்கு எதிர்கொண்டு வருவான், அவனை அழைத்து வா, நான் உனக்கு அவனை வாயாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த நாட்களில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும், இது கடைசி காலம். யாருக்காகவும் பயப்பட வேண்டாம், எதற்காகவும் பயப்பட வேண்டாம். பரிசுத்த பவுல் சொல்லுகிறது போல, கர்த்தர் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் உங்களை அனுப்பி, உங்களை அழைத்து அவருடைய வார்த்தையை கொடுத்து அனுப்பினால் நீங்கள் தைரியமாய் போய் பிரசங்கம் பண்ணலாம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த நாட்களிலே மோசே போல பயந்து விடாதபடிக்கு, அல்லு தட்டாதபடிக்கு, தட்டி விடாதபடிக்கு ஆண்டவர் அழைத்த அந்த காரியத்தை வைத்து கர்த்தர் என்னை அனுப்புகிறார், கர்த்தருக்கு சித்தமான இடத்துல அனுப்புகிற பொழுது நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக வழக்காடுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு நம்முடைய வாயின் வார்த்தையில அவர் வார்த்தையை வைத்து, அவருடைய அபிஷேகத்தை வைத்து, அவருடைய வல்லமை விளங்க பண்ணுவார், அவருடைய கரங்களினாலே அற்புதம் செய்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னை பயன்படுத்தும், ஆண்டவரே நான் மண்ணு, ஆண்டவரே நான் ஒன்றுக்கும் உதவாத தெல்லு பூச்சி, ஆண்டவரே அடிமையை கண்ணோக்கி பாரும், நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே நீங்க தான் சொல்லி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிற பொழுது, நீங்கள் எவ்வளோ இந்த உலகத்தில் கற்றிருந்தாலும் உங்களை ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணுகிற பொழுது, என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்கன்னு சொன்னால் கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உங்களை நடத்துவார். அப்பொழுது மனிதர்களை பார்க்க மாட்டார்கள், உங்களை பார்ப்பார்கள். பிரியமானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தாசர்களே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, கர்த்தர் உங்களுக்கு வைத்த இந்த கடைசி நாட்களில் தைரியமாய் போய் பிரசங்கம் பண்ணுங்கள், தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிங்கள், தைரியமாய் அநேக ஆண்டவரை அறியாத மக்களுக்கு இந்த நற்செய்தி நன்னாளிலே அந்த வெளிச்சத்தை குறித்து, நட்சத்திரத்தை குறித்து சாட்சி கொடுங்கள். அப்பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் உங்கள் வார்த்தையில் அல்ல, உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரியவுடைய வார்த்தை கேட்டு அநேகர் தேவன் பக்கமாய் திரும்புவார்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிற முக வெளிச்சம் அநேக முகங்களை பிரகாசிக்கும். நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் தயவுள்ள நல்லாண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேலையில் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரிகள், ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இதோ உம்முடைய சத்தியத்தை, உம்முடைய நீதியை குறித்து, ராஜ்யத்தை குறித்தும், உம்முடைய வெளிச்சத்தை குறித்தும், ஆண்டவரை பரலோக காரியத்தை குறித்தும், வருகை குறித்தும் ஆண்டவரே அநேகளுக்கு பிரசங்கிக்க தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பயப்படாதே, சிறுமந்தையே, பிதா உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவரே சிறுமையானவனை, எளியவனை குப்பையிலிருந்தும் சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவரை இந்த நாட்களில் உம்முடைய வார்த்தை வசனம் இதை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இவர்கள் வாயிலிருந்து உம்முடைய வார்த்தை
புறப்படும்படியாக அந்த வார்த்தையானது கேட்கக்கூடிய இருதயத்தினுடைய இருள் மாற்றப்பட்டு அவருடைய குடும்பத்தில் சரீரத்தில் வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டவரே பாரத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னார். இப்படி வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஆண்டவரே பிழைப்பான் என்று சொல்லிறே ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே இந்த தேவ பிள்ளைகளுடைய வாயிலிருந்து யாருக்கெல்லாம் ஆசீர்வதித்து, யாருக்கெல்லாம் ரட்சிப்புக்காக, யாருக்கெல்லாம் வியாதிக்காக, யாருக்கெல்லாம் பரம்பரை சாபத்துக்காக, யாருக்கெல்லாம் ஆண்டவரே தகப்புடைய கடைசி நேரத்துக்கான வார்த்தை சொல்லுகிற பொழுது அது கர்த்தருடைய வார்த்தையாய், ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து என்ற உயிர்த்தெழுந்த வல்லமையின் வார்த்தையாய் இருக்கும்படியாய் செபிக்கிறோம். உன் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் அப்படியே ஆசீர்வதித்து ஆயிரங்களின் லட்சங்களையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு திருப்பும்படியாய் செபிக்கிறோம். கர்த்ததாமே ஆசீர்வதித்து இந்த நித்திய கண்மலை வெளிச்சத்தின் மூலமாய் நீர் ஒவ்வொரு மேலும் இதை கேட்டுக்கொண்ட ஆண்டவரை இதை பார்க்கிற ஒவ்வொருத்தர் மேலும் இருள் விலகி இப்படி வெளிச்சம் உதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இப்படி திருநாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இதை கேட்ட யாவர் மேலும் இன்றைக்கு வெளிச்சம் உதித்திருக்கிறது. மோசேயை பயன்படுத்துகிற ஆண்டவர், தாவீதை பயன்படுத்தின ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார், என்னையும் பயன்படுத்துவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆசீர்வாத கண்மலை ஐக்கியத்தின் மூலமாக இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தி நாளிலே குடும்பமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அன்பிற்குரியவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள எங்கள் முகவரி ஆசீர்வாத கண்மலை ஐக்கிய ஊழியங்கள், பிளாட் எண் 20, 3வது மாடி, ஜானகி நகர், அனெக்ஸ், காட்டுப்பாக்கம், சென்னை 56.